லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உலகம் முழுவதும் எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார் வாகனம், மின் வாகனம் உட்பட பல்வேறு தொழில்களில் செமிகண்டக்டர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் இறக்குமதியை குறைக்க அந்த துறையில் தொழில் தொடங்கும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மானியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. செமிகண்டக்டர் தொழில் நிறுவனங்களில் முதலீட்டை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. அதன்படி தமிழகத்தில் தொழில் துவங்கும் நிறுவனங்களுக்கு அனைத்து கட்டமைப்புடன் கூடிய தொழில் பூங்காவை கோவை சூலூர் அருகே 100 ஏக்கரில் டிட்கோ அமைத்துள்ளது. அங்கு செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொழில் தொடங்குவதற்காக செப்டோ டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்திற்கு 3 ஏக்கர் நிலத்தை நிறுவனம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதுவே செமிகண்டக்டர் தொழில் பூங்காவில் தொழில் தொடங்கும் முதல் நிறுவனம் ஆகும். மேலும் பல நிறுவனங்களுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அதிகம் உள்ள மாவட்டங்கள், சற்று குறைவாக உள்ள மாவட்டங்கள், பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் என முறையே A, B, C ஆகிய பிரிவுகளாக அரசு வகைப்படுத்தியுள்ளது. பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலை அமைக்க சாலை, தண்ணீர் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது 24 மாவட்டங்களில் 50 தொழில் பூங்காக்கள் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள மற்றும் குறைவாக உள்ள விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் தொழில் பூங்கா அமைக்க சாத்தியமுள்ள இடங்கள் குறித்த விவரங்களை மாவட்ட கலெக்டர்களிடம் சிப்காட் கோரியுள்ளது. அங்கு என்ன தொழில்கள் தொடங்கலாம் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் தெரிவிக்கும்படி அரசு அறிவுறுத்தியுள்ளது.